மக்களே வணக்கம். கண்ணன் கிராக்கரில் வாங்கின 1 ஸ்டோன் கிராக்கர்லாம் ஆல்ரெடி டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. அடுத்து இது பேப்பர் பாம் 1/4 கிலோவில் ஒரு 2, அரை கிலோவில் 2 வாங்கினேன். அது இப்போ டெஸ்டிங் பார்த்துருவோம். மீதியெல்லாம் அப்போவே போட்டுட்டேன். இதை வந்து நான் மறந்துட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி இதோட டெஸ்டிங் பார்த்துருவோம். 1/4 கிலோவும் அரை கிலோவும். சைஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 1/4 kg. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 29 ரூபா தான் ஒரு பீஸோட ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 58 ரூபா அரை கிலோ. ஆனால் வெயிட் கரெக்டாக இருக்குமான்றதுலாம் தெரில. உங்களுக்கு கிட்ட காமிக்கும்போது பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதெல்லாம் அரை கிலோவுக்கு சான்ஸே இல்லை. அதுக்காக நம்ம அரை கிலோ தான் வரணுங்கிறதுலாம் பிரச்சனை. அளவுகளாம் கரெக்டாக பார்க்க முடியாது எந்த கடையில் வாங்கினாலையும். இதோட ரேட்டு 58 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது வெடித்தா ஒர்த்து, வெடிக்கலைன்னா ஒர்த்து இல்லை. டெஸ்டிங் பார்த்துருவோம். அதே மாதிரி இது 28 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது இது ரெண்டுமே வெடித்தா தான் தெரியும். சரி, சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக. ஓகேங்களா? அதே மாதிரி லென்த்து. சரி மக்களே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த 1/4 kg டெஸ்டிங் பார்த்துருவோம். அடுத்து தான் இந்த அரை கிலோ. 1/4 kg ஃபஸ்ட்டு வைக்கிறேன். பத்துச்சு. சக்ஸஸ். 29 ரூபாய்க்கு ஒன்று ஒர்த்து. இன்னொன்று வெடித்தா அதுவும் 29 ரூபாய்க்கு ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு பேப்பர் பாம்பெலாம் வெடிச்சிடும். 1 ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் கண்ணன் கிராக்கர் நல்லா இருக்குது. அது ஒரு பண்டல் ஒழுங்காக அனுப்பாதனால இந்த வருஷம் வாங்கலை. வாங்கினா திருப்பி அடுத்த வருஷம் தான் வாங்க போகிறேன். இந்த வருஷம் கண்ணன் கிராக்கர் தான், அவ்வளோதான். திருப்பி ஆர்டர் போடுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி மக்கள், அடுத்து 2வது. ஓகே, ஃபஸ்ட்டோட செகண்டு சரியான சவுண்டு மக்களே. 28 ரூபாய்க்கு பேப்பர் பாம் ஓகே, வாங்கலாம் தாராளமாக. அரை கிலோவில் 2வது. இதுதான் அரை கிலோ கண்டிப்பாக ஒர்த்து இல்லை மக்களே. வெடிச்சிரும். ஆனால் இது அரை கிலோலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 300 கிராம் தான் வரும். உங்களுக்கு வீடியோ நான் கிட்ட காமிக்கும் போது இது பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இது அரை கிலோவா அப்படின்னு ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் ஓகே, அந்த ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்கறதில்ல. வாங்க இது டெஸ்டிங் பார்த்துருவோம். ஓகே, பத்துச்சு. என்ன மக்களே, இப்போ தான் கொஞ்சம் பெருமையாக நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு பேப்பர் பாம் வெடிக்காமல் போச்சு. 58 ரூபா புஷ்ஷா. இது மிஷின் திரி தான். வெடிக்கிறதா இருந்தால் நேரம் வெடிச்சிருக்கணும். புகை வரல. ஒரு குச்சி இருக்கு, எடுத்து பார்த்துருவோம். ஒரு பேப்பர் பாம் வேஸ்ட்டு. இருந்தாலும் அதை நான் வெடிக்க வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அதை உள்ளே வச்சு வெடிச்சிடலான்ட்டு. இது அடுத்த முறை வெடிக்க வைக்கிறேன் பாருங்கள். சரி, அடுத்து இன்னொரு பேப்பர் பாம் டெஸ்டிங் பார்த்துருவோம். ஒன்று சொதப்பிருச்சு. 58 ரூபா வேஸ்ட்டு. அடுத்து 2வது பேப்பர் பாம்.
இது வெடித்தா பார்ப்போம், வெடிக்கும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுமோ தெரில. ஓகே, பத்துச்சு. அடிக்குமா அடிக்காதா, அடிக்குமா அடிக்காதா? என்ன மக்களே, இதுவும் சொதப்பிடுமா? இன்னும் புகை வருது, பார்ப்போம் பாருங்க. பேப்பர் பாம் கூட சொதப்பிடுச்சு மக்களே. முன்னே தான் நல்லா ஏதோ ஒன்று மிஸ் ஆகலாம், இதுவும் மிஸ் ஆகிடுச்சு. குச்சி எடுத்து தள்ளி பார்ப்போங்க. இல்லை, அதுக்குள்ளார நம்ம போயிட்டு இதை கொஞ்ச நேரம் பக்கம் போகலாம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்த வெடியுமே வெடிக்கலாம் கிட்டலாம் போகாதீங்க. அது வெடியை பொறுத்தவரை நம்ம எப்பயுமே நம்ப முடியாது. இது வந்து இந்த மிஷின் திரிங்கிறதுனால நீங்கள் போகலாம், நாட்டு திரியாக இருந்தால் அந்த மாதிரி கிட்டலாம் போகாதீங்க. இது வெடிக்கலன்னா அவ்வளோதான். சரி, நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொன்னேன்ல, இருங்க நான் காட்டுறேன். எனக்கு தெரியும் அந்த கண்ணன் கிராக்கரை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் இந்த வருஷம் தான் வாங்கி அனுபவப்படுறேன். சேஃப்டிக்கு நாட்டு வெடி 2 எடுத்துன்னு வந்தேன், ஒரு 3 எடுத்துன்னு வந்தேன். இது வெடிக்கலைன்னா இதை வந்து உள்ளே போட்டு வெடித்து விட்றலாம் அப்படின்ட்டு. 58 ரூபா வேஸ்ட்டு, 2 58 ரூபா வேஸ்ட்டு. சரி, இப்போ இதை அந்த பேப்பர் பாம்குள்ளே நுழைச்சி வெடிச்சு விட்ருவோம். பேப்பர் பாம் ஓன் மேக்கிங் நானே செய்கிறேன் பாருங்கள். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் உள்ள நுழைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பேப்பர் வெடித்து சதறிடும். அதுக்காக தான் சேஃப்டி உசாராக நாட்டு வெடி எடுத்துன்னு வந்ததுக்கு ஒர்த்து. நான் தனியாக அதை வெடித்து காட்டலான்னு நினச்சேன், அதுக்கும் சவுண்டு எவ்வளோ வருதுன்னு காட்டுறதுக்காக. கடைசியில் நான் இதுவும் ஒரு பிளான் வச்சுருந்தேன், ஒரு வேளை வெடிக்கலைன்னா இது உள்ளே வச்சு வெடிக்கலாம். அப்படி வெடிச்சிட்டா நம்ம இதோட சவுண்டு அதோட சவுண்டு 10 ரூபாய்க்கே பாருங்கள் எவ்வளோ சவுண்டு. நம்ம நாட்டு வெடி வந்து சவுண்டுக்காக வாங்குறதுனா இது வாங்கிக்கலான்னு சொல்லலான்னு எடுத்துன்னு வந்தேன். கடைசியில் இப்போ இதுக்கு தான் உதவுது. ஓகே, என் கையில் வந்து அடிக்குது மக்களே ஒரு பேப்பர். கொஞ்சம் தள்ளி தான் போகணும். நாட்டு வெடி வந்து செம்ம பவர், எப்பயுமே உங்களுக்கு தெரியும், வாங்கி வெடிக்கிறவங்களா இருந்தால். சும்மா தெறிக்க விட்டுருச்சு, அதை விட பேப்பர் பீஸாக போயிடுச்சு. 10 ரூபா, 10 ரூபாய்க்கு பவர் பாருங்கள். சவுண்டுக்காக நான் அடுத்த வாரத்தில் நாட்டு வெடி வாங்கி அன்பாக்சிங் டெஸ்டிங்லாம் போடுறேன். அப்போ பாருங்கள் நாட்டு வெடி. ஆல்ரெடி நான் போன வருஷம் போட்டேன், இந்த வருஷமும் நாட்டு வெடி கம்பல்சரி போட்டுருவேன். அடுத்து 2வது பேப்பர் பாம் மேக்கிங். அப்படியே கம்மி ஜாஸ்தி சொருவிடம் பாதி தான் போயிருக்கு. எப்படி போனாலும் இதை வெடித்து சதறிடும். பாருங்கள், பாதி உள்ள பாதி வெளியில் இருக்குது, அதனால இதை வெடித்து சதறிடும் பாருங்கள்.
இது நேராக வைக்க முடியாது, கிராஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, கொஞ்சம் தள்ளி போயிடலாம். பின்னாடி மறைஞ்சு நின்றுப்போம். பக்கம் கல் இருந்தால் கூட தூக்கி மூஞ்சில் அடிச்சிடும். அப்பா, பேப்பர் சரியாக நைட்டு போயிடுச்சு மக்களே. கிராஸ் பண்ணாலே பேப்பர் பறக்கும். நான் கேமரா தள்ளி வச்சுருக்கேன்னு மறந்துட்டேன். சரி, வேஸ்ட் பண்ணல, வாங்கினதை வெடிக்க வச்சுட்டேன். இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, 3 எடுத்துகிட்டு வந்தேன். இதில் பாருங்கள் லாஸ்ட், இது சும்மா அப்படியே வச்சு காட்டுறேன். பற்ற வச்சுட்டேன். மக்களே, உங்களுக்கு வந்து நான் வர வாரத்தில் இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டு வெடி பார்த்திங்கன்னா இன்னும் சேல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நியூ கலெக்ஷன்லாம் வரலன்னாங்க. அதனால் நான் இன்னும் ஒரு வாரம் கழித்து அதை வாங்கி அன்பாக்சிங் டெஸ்டிங் போடுறேன். சிவகாசியில் வாங்குறேன்னு தெரில. நான் வாங்கினா இந்த வாரத்தில் வாங்குவேன். அப்படி வாங்கினா எந்த கடையில் வாங்குறேன்ட்டு நான் உங்களுக்கு வாங்குறேங்கிறத விட நான் வாங்கினாலே வீடியோ வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு, அன்பாக்சிங் டெஸ்டிங்லாம். இன்னும் சிவகாசியில் எந்த கடையில் வாங்குறதுன்னு நான் பெருசாக ஐடியா இல்லை. வாங்குவேன் இன்னும் 1 நாள் 2 நாளில். நான் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.